இந்த வீடியோவில் நாளை 13/3/2026 தமிழ்நாடு கருவூலம் மாத சம்பளம் சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு திடீர் அறிவிப்பு, கடைசி வாய்ப்பு குறித்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இது குறித்த முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான வருமான வரி தேர்வு செய்வது குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. 2026-27 நிதியாண்டுக்கான வருமான வரி முறையை தேர்வு செய்யக்கூடிய வசதி தற்போது களஞ்சியம் IFHRMS செயலியில் வழங்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரிமுறை வருமான வரி சட்டத்தில் செய்யப்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில் தற்போது புதிய வரிமுறை நியூ டாக்ஸ் ரெஜிமி தான் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமியாக உள்ளது. அதாவது நீங்கள் IFHRMS களஞ்சியம் செயலியில் வரிமுறை எந்த தேர்வும் செய்யவில்லை என்றால் தானாகவே நீங்கள் நியூ டாக்ஸ் ரெஜிமி புதிய வரிமுறையை தேர்வு செய்யப்பட்டதாக கருதப்படும். பழைய வரிமுறை ஓல்டு டாக்ஸ் ரெஜிமி பழைய வரிமுறையை நீங்கள் தேர்வு செய்ய விரும்பினால் நாளை 13 மார்ச் 2026 அல்லது அதற்கு முன்பாகவோ IFHRMS களஞ்சியம் செயலியோ அல்லது இணையதளம் மூலமாகவோ தேர்வு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பழைய வரிமுறையை தேர்வு செய்த பின்பு நிதியாண்டுக்கு இந்த மாற்றத்தை மீண்டும் செய்ய முடியாது என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் அரசு ஊழியர்கள் மிக கவனமாக இந்த வரிமுறையை தேர்வு செய்ய வேண்டியது அவசியம். பழைய வரிமுறையின் கீழ் பல வரி கழிவுகளை அரசு ஊழியர்கள் பெற முடியும். அதாவது கீழ்கண்ட முதலீடுகளை அரசு ஊழியர்கள் செய்திருந்தால் பழைய வரிமுறையின் கீழ் வரியினை குறைக்க முடியும். ATCயின் படி கழிவு 1.5 லட்சம் ரூபாய் வரை பெற முடியும். அதேபோல் PPF, LIC, ELSS, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், NSC, டியூஷன் ஃபீ, ஹோம் லோன் பிரின்சிபல், ATD, HRA, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட், NPS, AT, CCD 1B. இதனால் அதிக முதலீடு செய்வோருக்கு ஓல்டு டாக்ஸ் ரெஜிமி பயனுள்ளதாக இருக்கும். புதிய வரிமுறையில் வரி விகிதங்கள் குறைவாகவே இருக்கும். கணக்கீடு செய்வது எளிது. முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது இல்லை. ஆனால் ATC, HRA, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட், மெடிக்கல் டிடக்ஷன் போன்ற பல கழிவுகள் இதில் கிடையாது. அதனால் எந்த முதலீடும் செய்யாதோர் இந்த வழிமுறையை பின்பற்றலாம். இது சுலபமாக இருக்கும். தவறுதலாக வரி தேர்வு செய்தோர் கவனம் செய்வதற்கு 2025-26 நிதியாண்டில் சிலர் தவறுதலாக ஓல்டு டாக்ஸ் ரெஜிமியை தேர்வு செய்திருக்கலாம். அவர்கள் தற்போது கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் தற்போது 2026-27 நிதியாண்டுக்கான தேர்வு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. களஞ்சியம் செயலில் உள்ளே நுழைந்து சரியான வரிமுறையினை தேர்வு செய்யலாம். தேர்வு செய்வதற்கான கடைசி தேதி நாளை 13 மார்ச் 2026 என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேதிக்கு பின்பு மாற்றங்கள் செய்ய முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் நாளை வரை காத்திருக்காமல் உடனடியாக அதற்கு முன்பு உங்களுடைய வரிமுறையை சரிபார்த்து தேர்வு செய்வது நல்லது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.